ஹாய் மக்களே, இன்றைக்கி பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கிற படங்களில் ஒரு எதிர்பார்ப்பை க்ரியேட் பண்ணியிருக்கிற படத்தில் இந்த படமும் ஒன்று. நேசிப்பாயா. நம்ம விஷ்ணுவர்தன், யுவன் சங்கர் ராஜா ஒரு 10 இயர் கேப்புக்கு அப்புறமா ரெண்டு பேரோட காம்போவை சேர்ந்து ஒரு அல்டிமேட் காம்போ. ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி நிறைய நல்ல சக்ஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்கிறது நேசிப்பாயா? நம்மளால் நேசிக்கப்படுகிறதா? மக்கள் இந்த படத்தை நேசிக்கிறாங்களா? வாங்க ஒரு அலசுவோம். விஷ்ணுவர்தன் ஒரு நல்ல இந்தியன் ஃபிலிம் மேக்கர், ரொம்ப ஸ்டைலிஷான ஃபிலிம் மேக்கர். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஐ திங்க் ஒரு 20-25 இயர்ஸாக இண்டஸ்ட்ரியில் இருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக கூட ஹிந்தியில் ஒரு பெரிய ஹிட் கொடுத்துருக்காரு. ஸோ என்ன ஆகுதுன்னா, ஒரு டைரக்டர் அதிகமான எக்ஸ்பீரியன்ஸான டைரக்டர் ஆகும்போது அவர் மீதான எக்ஸ்பெக்டேஷனும் நம்ம அறியாமலே ஜாஸ்தி ஆகுது. ஸோ என்ன ஆயிடுது, அந்த எதிர்பார்ப்பை அப் டு எக்ஸ்பெக்டேஷனுக்கு அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. அதை அவங்க பண்ணியே ஆகணும், ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்கிறதுனால. ஸோ என்ன ஆயிடுது, இந்த எதிர்பார்ப்புகள் நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும்போது ரொம்ப எதிர்பார்ப்போடு அந்த படத்துக்கு போகிறோம். அந்த படம் அதை ஃபுல்ஃபில் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அந்த டிசப்பாயின்மெண்ட்டோட லெவல் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. ஒரு புது டைரக்டர் ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஆவரேஜ் ஒரு 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 டீசெண்ட் வாட்ச் இருந்தாலே போதும், வி வில் செலிப்ரேட். பட் இந்த மாதிரி சங்கர் மாதிரி இந்த மாதிரி விஷ்ணுவர்தன் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள் படம் பண்ணும்போது நம்ம ரொம்ப டீப்பாக ரிசர்ச் பண்ணி பார்க்குறோம். இப்போ அதுவும் சோஷியல் மீடியாலாம் நிறைய ஆனதுனால இப்போ எல்லாருமே ரிவ்யூவர், இப்போ எல்லாருமே கிரிட்டிக்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களோட ஜாப் ரொம்ப சேலஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அந்த வகையில் நம்மளுடைய எதிர்பார்ப்பை, ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனை விஷ்ணுவர்தன் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரா? இந்த படத்தோட கதை சுருக்கம் என்னென்னா, ஹீரோ ஒரு நாள் அவசரமாக கிளம்பிட்டு இருக்கப்போ ஒரு பிரேக்கிங் நியூஸ் பார்க்குறாரு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை வந்து போர்ச்சுகலில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, யாரோ ஒருத்தரை மர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஸோ ஹீரோ வந்து பயங்கர டென்ஷனாக கிளம்பிக்கிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா, ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி பிரேக்கப் ஆன அவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அந்த பொண்ணு. யார்? போர்ச்சுகலில் அரெஸ்ட் ஆகிருக்கிற அந்த பொண்ணு. அதே நேரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா சரத்குமார் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கார். அந்த ஒரு பெரிய பிஸ்னஸ் ஐக்கான் அவரோட பையனை யாரோ மர்டர் பண்ணிட்டாங்கன்னு இங்கே ஒரு பரபரப்பு. இந்த இன்பிட்வீன் கேப்பில் ஹீரோ என்ன பண்ணுறாரு, அப்பா கிட்ட போர்ச்சுகலுக்கு போகணும், நான் போய் அந்த பொண்ணை காப்பாற்றணும், அந்த பொண்ணு ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கான்னு சொல்லி ரொம்ப நல்ல மனம் படைத்த ஒரு ஹீரோ இங்கேருந்து போர்ச்சுகல் கிளம்பி போகிறாரு. அப்பா கிட்ட போய், அப்பா நான் போர்ச்சுகல் போகலாமா அப்படின்னு. அப்பா ஏதோ பக்கத்தில் உள்ள பெரம்பூருக்கு போயிட்டு வர மாதிரி, சென்றுவா மகனே அப்படின்னு சொல்லி நம்ம வாரணம் ஆயிரம் சூர்யாவை நமக்கு ஞாபகப்படுத்துகிறாரு. ஒரு அந்த மாதிரியே சேம் டைலாக்ஸ் அந்த அதே சேம் மெத்தட்லேயே சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாரு. அழகா சும்மா வீசா எடுத்துகிட்டு தலைவர் அங்கே பறந்து போகிறார். அங்கே போய் அந்த பொண்ணை காப்பாற்றினாரா, சரத்குமாரோட பையனை கொன்னது யார், இப்படிங்கிற நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வச்சு இந்த படத்தோட கதை நகருது. எண்டில் இவங்க 2 பேர் சேர்ந்தாங்களா இல்லையாங்கிறது தான் கதை. ஒவ்வொரு கேரக்டராக இந்த படத்தை நம்ம ஸ்டடி பண்ணி பார்த்தோம்னா, ஹீரோ ஆகாஷ் முரளி நல்ல ஆஜானுபாகமாக இருக்கிறாரு. ஒரு ஹீரோக்குரிய அனைத்து லட்சணங்களும் அவர்கிட்ட இருக்குது. உண்மையாலுமே இது அவரோட முதல் படம்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. தரமான நடிப்பை வெளியிட்டிருக்காரு. நம்முடைய பாராட்டுதலை ஆகாஷுக்கு தெரிவிச்சே ஆகணும். அங்கங்கே அதர்வா, அதாவது அவரோட அண்ணா சாயல், அப்பா முரளி தாடி மீச்செல்லாம் வச்சா எப்படி இருப்பார், வந்து போகிறது மனசுக்கு பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. உங்கள் அப்பா எந்த அளவுக்கு ஒரு நல்ல லெஜெண்டோ அதே லெவலுக்கு நீங்களும் மேலே வர வாழ்த்துக்கள், மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் ஆகாஷ். அடுத்தது அதித்தி சங்கர். உண்மையாலுமேங்க ஒரு நல்ல டேலண்டான, எனக்கு அந்த காலத்தில் சாவித்திரியை பார்க்கும்போது அந்த ஒரு துரு அந்த ஒரு வேகம் அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அதித்திக்கிட்ட நிறைய இருக்கிற ஒரு ஃபீல் நான் அப்பப்போ ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இன்னும் அதித்திக்கு ஒரு சரியான ஒரு கேரக்டர் அமையலையோ அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் எனக்கு இருக்குது. எஸ்பெஷலி மௌனராகத்தில் வர அந்த ரேவதி கேரக்டர், எஸ்பெஷலி ரேவதி அண்ட் கார்த்திக் லவ் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் யாராவது அதித்திக்கு கொடுத்தாங்கன்னு வச்சாங்களா, ஷீ வில் ஸ்கோர் டெஃபினெட்லி. ஒரு நல்ல ஹைலி டேலண்டட் வெல் ட்ரைன்டு பர்சன். ஸோ இன்னும் ஒரு நல்ல வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்காதது ஒரு வருத்தம் தான். கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல வாய்ப்பு அதித்திக்கு கிடைக்கும்ன்றது ஐ ப்ரே டு காட். ஷி ஹஸ் டன் அ எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் இன் திஸ். அவங்களும் நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்தது எஸ்பெஷலி கெமிஸ்ட்ரி பிட்வீன் ஆகாஷ் அண்ட் அதித்தி, இட்ஸ் ஒர்க் வெல். நல்ல ஆன் ஸ்க்ரீன் பேராவும் நல்லா இருக்காங்க. ஸோ அந்த ரோலுக்கு ஷி ஹஸ் டன் ஜஸ்டிஸ். அப்புறமா சரத்குமார், குஷ்பு ஹஸ் காட் நல்ல ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. ஈவன் நம்ம ராஜா ரொம்ப பழைய காலத்து ஆள், அவருக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க.
ஸோ இப்படி ஓவராலாக எல்லாம் அவங்களுக்கு கொடுத்ததா டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இசை யுவன் சங்கர் ராஜா, அவர் இந்த படத்துக்கு ஓரளவுக்கு பலம்னே சொல்லலாம். ஸோ அந்த படத்தை ஒரு டீசெண்டாக அவரோட ஷோல்டரில் எடுத்துகிட்டு போகிறாரு. எக்ஸ்பெஷலி கேமராமேனை ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணியே ஆகணும். இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கிற எல்லா படத்துலையும் ஆல்மோஸ்ட் கேமராமேன்ஸ் பிளேடு மேஜர் ரோல் ஐ ஃபீல். என்னென்னா அந்த ஒரு போர்ச்சுகல், இது வரைக்கும் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்திருக்கிற எந்த படத்துலையுமே நம்ம போர்ச்சுகல் நம்ம யாரும் பார்த்துருக்க மாட்டோம். ஸோ போர்ச்சுகல் அதோட அழகு, அது அந்த அந்த வே ஆஃப் என்ன சொல்கிறது, கேமரா எடுத்துருக்கிற விதம் நமக்கு ஒரு இங்கிலீஷ் படத்தை பார்க்குற ஃபீல். ஆப்வியஸ்லி விஷ்ணுவர்தன் இஸ் அ விஷுவலி வெல் கிராஃப்டட் மேன். ஸோ அவர் விஷுவலி எவ்வளோ நல்லா பண்ண முடியுங்கிறது அவர் மாஸ்டர் அதில். ஸோ அந்த கேமரா ஒர்க் நமக்கு நிறைய இங்கிலீஷ் மூவி பார்த்த ஒரு ஃபீல் இருக்குது. அது ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி ஃபீல் அங்கங்கே க்ரியேட் பண்ணுது. எக்ஸ்பெஷலி அந்த போர்ச்சுகல் சீன். படத்தோட ஃபஸ்ட்டு ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக போகுது. செகண்ட் ஹாஃப் நிறையா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு நிறைய வரதான் செய்யுது. எஸ்பெஷலி சரத்குமாரோட பையனை தேடுற இடத்துல அந்த கல்கி கோச்சலியன் அவங்க இன்வால்வ் ஆகுது. ஆஸ் அ லாயராக வராங்க. அவங்க த்ரூ அவுட் படத்தில் ட்ராவல் பண்ணுறாங்க ஹீரோவோட. ஸோ அந்த சரத்குமாரோட பையனை யார் மர்டர் பண்ணாங்கங்கிற அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக நான் என்ன பார்க்குறேன்னா, செக்மெண்ட்டாக அதை அழகாக செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. பட் என்ன ஆகுதுன்னா, எல்லா சீனுமே ஆரம்பிக்கிறப்ப நல்லா இருக்குது. பட் அந்த சீனோட ஃபினிஷிங் ரொம்ப மொட்டையாக, அந்த சீன் தேவையா, இந்த சீன் இந்த இடத்துல எதுக்கு வச்சுருக்காங்க, அவ்வளோ பில்டப் கொடுத்து ஆரம்பிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகுது. எஸ்பெஷலி அந்த பைக் சேஸ் சீனு, அந்த சீன் ஆரம்பிக்கிறப்போ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப இருந்தது. இந்த சீனோட எண்டில் என்னவோ வரப்போகுதுறான், கடைசியில் பார்த்தா சப்புன்னு முடிச்சிட்டானுங்க. அதேமாதிரி அந்த பார் ஃபைட்டு, அதே மாதிரி ஹீரோ போய் அந்த ஸ்கூல் கிட்ஸோட வண்டியை இடிக்கிறதும் சரி, அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் கிட்ஸை எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஹீரோயின்காக இதை பண்ணுறேன் அப்படிங்கிறதும் சரி, அதெல்லாம் ஒரு ஹீரோயிசமாகவே எனக்கு ஃபீல் ஆகலை. நமக்கு அந்த ஹீரோ மேலே ஒரு வெறுப்பு தான் வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய சீன்ஸ்கள் சொல்லிட்டே போகலாம். அந்த சீனோட ஆரம்பம் நல்லா இருக்குது. பட் அதை கரெக்டாக ஃபினிஷ் பண்ணலையோ, அதை கரெக்டாக எழுதலையோ ரைட்டிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஈவன் டைலாக் போர்ஷன்லாம் கூட டைலாக்ஸ்லாம் ரொம்ப இம்ப்ரெசிவாக எங்கேயும் எனக்கு ஃபீல் ஆகலைங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. திஸ் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். ஓவராலாக ஒரு டீசெண்ட் அபவ் ஆவரேஜ் மூவின்னு தைரியமாக சொல்லலாம். பிகாஸ் அந்த விஷ்ணுவர்தனுக்கு அந்த ஒரு லுக் அண்ட் ஃபீல் நல்லா க்ரியேட் பண்ண தெரியும். இஸ் மாஸ்டர் இன் தட். பட் ஸ்டில் இவ்வளோ இயர்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கார் அப்படிங்கிறப்ப அவர் மேலே நமக்கு எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. அதுவும் ஒரு ரீசெண்டாக ஹிந்தியில் அவ்வளோ பெரிய சக்ஸஸ் கொடுத்துட்டு வந்திருக்கிற மனுஷங்கிட்டேருந்து கொஞ்சம் எதிர்பார்ப்பு ஜாஸ்தியோடு தான் போனால் ஒரு சின்ன ஏமாற்றம் இருக்க தான் செய்தது. ஓவராலாக ஒரு ஹாலிடேஸ்க்கு ஒரு டைம் பாஸ் மூவி போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். எல்லாமே நியூ ஃபேஸஸ், நியூ வே ஆஃப் என்ன சொல்ல, இந்த கலர்ஸ், அந்த கேமரா ஒர்க்ஸ், அந்த ஃப்ரேமிங்ஸ் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீலை கொடுக்கும். ஸோ ஃபீல் குட் மூவி. டைம் இருந்தால் ப்ளீஸ் ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். நோ அடல்ட் கண்டென்ட் எல்லாம். ஸோ தைரியமாக ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஹாப்பி பொங்கல்.